கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி வாசிப்போம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டு முழுமையும் நேசரும் மனவாட்டியும் சம்பாஷிக்கிற ஒரு தன்மையை கவித்துவமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவரும் மனவாட்டி சபையும், மணவாளனும் மனவாட்டியும், ரூபவதியும் ஆத்தும நேசரும் இடைப்படக்கூடிய ஒரு சம்பாஷணை தான் இந்த உன்னத பாட்டு. அதுல நேசரும் வர்ணிக்கப்படுகிறார், மனவாட்டியும் வர்ணிக்கப்படுகிறார். மனவாட்டியினுடைய பல அம்சங்கள் அங்கே, ராஜகுமாரத்தினுடைய பல தன்மைகள் அங்கே வர்ணிக்கப்பட்டிருந்தாலும், இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் எவ்வளவு மிகவும் அழகாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாதங்கள் மிகவும் முக்கியம். எப்படி நாம் பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், பாதரட்சைகள் இட்டுதான் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பாதங்களையும் பாதரட்சைகளையும் குறித்து நம்மோடு இடைபட விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய முகத்தை மனிதர்கள் பார்க்கிறார்கள், ஒரு சிலருடைய பேச்சு திறமையை மனிதர்கள் பார்க்கிறார்கள், ஒரு சிலருடைய அழகை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லி ஆடையை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட விதங்களில் மனிதர்கள் மனிதர்களை காணும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார், அடுத்து அவனுடைய பாதங்களை பார்க்கிறார். ஏன் அவனுடைய பாதங்களை அவர் பார்க்கிறார்? அதுவும் பாதரட்சைகள் இட்ட அவனுடைய பாதங்களை ஏன் பார்க்கிறார் என்ற கேள்விக்கு நாம் விடை காண வேண்டியது அவசியம். ஏசாயா 52:7 பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இங்கே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டில் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய பார்வை பல விதங்களில் காணப்பட்டாலும் ஒருவனை எடை போடுவது அவனுடைய பாத ரட்சைகளை வைத்தே எடை போட்டு விடலாம். அதனுடைய தன்மையை வைத்தே ஒருவனை கணக்கிட்டு விட முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே பாதங்கள் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு கால்கள் இல்லாமல் ஒரு கூட்டத்தார் பிறக்கிறார்கள். ஒரு சிலர் கால்களோடு பிறந்தாலும் ஏதோ ஒரு வல்லமையின் பாதிப்பினாலே இல்லாவிட்டால் வியாதியின் பிடியினாலே அவர்கள் பாதங்கள் சூம்பின நிலவரத்தில் தள்ளப்படுவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வயோதிபத்தில் சுகரினால் பாதிக்கப்பட்டு அநேகருடைய பாதங்கள் எடுக்கப்பட்ட நிலவரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு சுகருடைய அதிக பாதிப்பு ஒரு மனுஷனுடைய பாதங்களைத்தான் நினைச்சுகிறது, அதிகமாக தாக்குகிறது. இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த பாதங்களைத்தான் நாம் நடப்பதற்கு உபயோகப்படுத்துகிறோம், சுவிசேஷம் சொல்ல உபயோகப்படுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே கால்கள் இல்லாவிட்டால் அவனை கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருந்தாலும் அவன் அநேகருக்கு தொல்லையை தரக்கூடியவனாக இருப்பான். இப்படித்தான் இந்த பாதங்களை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாதங்கள் சுத்தமாய் இருக்கும்படியாக, சேதப்படாமல் இருக்கும்படியாக, பாதுகாக்கப்படும்படியாக, காயப்படாமல் இருக்கும்படியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் பாத ரட்சைகளை என்ன செய்கிறோம், போடுகிறோம். இன்னைக்கு பாருங்க, பாதரட்சைகள் நீங்க எல்லாருமே போட்டு வந்திருப்பீங்க. 1-2 பேர் இல்லாதவங்க விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மற்ற எல்லாரும் நீங்க பாதரட்சைகளை போட்டிருப்பீங்க. அந்த பாதரட்சைகளை வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கறத கூட சில நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாதரட்சைகளை திருடிட்டு போறதுக்குன்னே சபைக்குள்ள ஒரு கூட்டம் என்ன செய்யும், வரும். செருப்பை போட்டுட்டு போகும்போது அவங்க செருப்பு மாதிரி போட்டு போயிடுவாங்க. அது எப்படி தெரியாம போடுவான் ஒருத்தன் அடுத்த ஆள் செருப்பை. ஒரே மாதிரி செருப்பு இருக்கு, ஒரே இதுன்னு சொன்னா பரவாயில்ல, அதுல கொஞ்சம் சில மாற்றங்கள் என்ன செய்யலாம், வரலாம். இந்த யூத் கேம்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு கேரளா பையன் ஒரு பையனுடைய செருப்பை, கேரளா பையனுக்கும் தமிழ்நாட்டு பையனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை.
ஆனா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி செருப்பை நெஞ்சிருக்கான் போட்டு வந்திருக்கான். ஒரே நம்பர், ஒரே ஸ்டைல், அப்படியே வந்திருக்கு ரெண்டு பேரும். இப்ப ஒருத்தன் போட்ட செருப்பு எங்கிட்டோ போயிடுச்சு. அது இன்னொருத்த எவனோ போட்டு போய் எங்கிட்டோ போட்டானோ தெரியல. ஆனா பட் இப்ப இருக்கிறது ஒரே செருப்பு தான். இந்த ஒரு செருப்பு ஒருத்தன் மாட்டிட்டான். இவன் போய் அது ஏன் செருப்பு கலத்தி கொடுங்கறான். அவன் சொல்றான் இது ஏன் செருப்பு, நான் கலத்தி தர முடியாது. அப்ப இவன் சொல்றான் அதுல இன்னென்ன பகுதியெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு. அப்ப இவன் சொல்றான் நீ அதை கிழிச்சிருப்ப, அதுக்கு நான் என்ன செய்ய முடியுங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பாதரட்சிக்காக பயங்கர பிரச்சனை. கடைசியில எங்க கிட்ட வந்துருச்சு. கடைசியில அவன் சொன்னா அந்த செருப்புல ஈரம் இருக்கும் பாருங்க, நான் இப்ப தான் முகம் கழுவிட்டு வந்தேன், அதனால செருப்பு ஃபுல்லா ஈரமா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அவன் சொல்றான் என் செருப்பை போட்டு போய் நீ முகம் கழுவி இருந்தா அது ஈரமா தான் இருக்கும் அப்படிங்கிறான். திரும்ப ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. அப்ப இந்த பையன் சொன்னா நான் இப்போ இவன்ட்ட ஒரு கொஸ்டின் பண்றேன், இதுல மடங்கிடுவான் அப்படின்னா. சரி என்னன்னு கேளு, இந்த செருப்பை பத்தி ஏதோ ஒரு கொஸ்டின் பண்ண போறேன், பண்ணணும், இது எவ்வளவு ரேட்டு சொல்லுன்னு சொன்னான். இவன் கரெக்டா சொல்லிடுவானான்னு பார்த்தேன். அவன் தானே வாங்கி, அவனும் இதே செருப்பு தானே வாங்கியிருக்கான். அவன் கரெக்டா சொன்னான் 720 ரூபா 90 பைசான்னு சொன்னான். உடனே என்ன கரெக்டா சொல்லிட்டானே, என்ன பண்றது, அவன் செருப்பா இருக்குமான்னு இவனுக்கு டவுட். கடைசியில ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்பாடு. அதுல ஒரு பையன் வந்து 3 செருப்பு கொண்டு வந்திருக்கிறான். கொண்டு வந்தது எத்தனை, யூத் மீட்டிங் வந்திருக்கிறான், 3 செருப்பு கொண்டு வந்திருக்கிறான். அதாவது அந்த கேம்பஸ்குள்ள மீட்டிங் வர்றதுக்கு ஒண்ணு, வெளியே பாத்ரூம் போறதுக்குன்னு ஒண்ணு, இது போக மீட்டிங் டைம் இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டு வாக்கிங் சுத்துவானுங்களே அதுக்கு ஒரு அவன் எட்டு வந்திருக்கான். அவன் கொஞ்சம் வசதியான பையன், அப்படி பழகி இருக்கான் வீட்டுல, அதனால அவன் கொண்டு வந்திருக்கான். இன்னொரு பையன் வந்து ஒரே செருப்பு தான் கொண்டு வந்திருக்கான். நம்ம ஆளுங்க கூட பாருங்க, இங்க இல்ல கன்வென்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பாய்க்குள்ளேயே செருப்பு வச்சுக்குவாங்க, கூட தூக்கிட்டே வந்துருவாங்க கேரி பேக் போட்டு. ஏன்னா போகும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு, யாராவது திருட்டிட்டு போயிருவாங்க, மாத்திட்டு போயிருவாங்க. கடைசியில இந்த பையன் அந்த பையன் ஒன்னே ஒண்ணுதான் போட்டு வந்திருக்கான் கொண்டு வந்தது. அப்ப நான் அந்த பையன் சொன்னேன் நீ 3 கொண்டு வந்திருக்கிற, அவன் 1 தான் கொண்டு வந்திருக்கிறான், அதுவும் போயிடுச்சு. அப்படியா, அப்ப நான் 3 கொண்டு வந்து அவன் 1 தான் கொண்டு வந்திருக்கானா, சரி அப்படின்னா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். உடனே அவன் சொன்னா அவங்க அப்பா தான் அதை வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப பாசமா சொல்றான் செருப்புக்கு, வேணா அவன் என்ன செஞ்சுக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம். ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி கடைசியில அடுத்த நாள் பார்த்தா ஏற்கனவே இன்னொரு செருப்பு விட்டுருக்கான் இல்லையா, அதை எவனோ கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு போயிட்டான். இவங்க ரெண்டு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப கடைசியில் ஆளுக்கு செருப்பு நெஞ்சிருச்சே கிடைச்சிருச்சு, ரெண்டு பேருக்கும் சமாதானம் வந்துருச்சு. இல்லைன்னா யூத் மீட்டிங் முடிஞ்சு ஒருத்தன் சண்டை போட்டவனா போயிருப்பான், ஒருத்தன் சமாதானம் இல்லாமனா போயிருப்பான். அதே மாதிரி நம்ம ஆளுங்க கூட 1.5 மணி நேரம் ஆவி நிறைஞ்சிட்டு வெளியே போகும்போது செருப்பு இல்லைன்னா இந்த ஆவி நிறைவெல்லாம் இங்கேயே வாசல்லையே கொட்டி எனக்கு அடையாளம் அப்படிதான் செய்றாங்க. நான் இருக்கிற இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், தயவு செய்து கூட்டங்களுக்கு வரும்போது ரொம்ப காஸ்ட்லியா போட்டு வராதீங்க, 40 ரூபா 60 ரூபாய்க்கு போட்டு வாங்க, எடுத்துட்டும் போக மாட்டான், போனாலும் நெஞ்சிடலாம், விட்டுறலாம், மனப்பூர்வமா விட்டுறலாம். நீ வந்து 1200 ரூபா 1800 ரூபா 2000 ரூபா இப்படி எல்லாம் நீங்க வாங்கி போடுறீங்க ஒரு சிலர். உண்மையா இருக்கா இல்லையா? எனக்கு ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாரு, அதை பார்த்தேன் 2000 ரூபா. அது எனக்கு போடுறதுக்கு மனசாட்சியும் ஒத்துக்கல, அவங்க கொடுத்தவனை பகைக்கவும் விருப்பப்படல. என் ரூம்ல இருக்கு, யாருக்காவது வேணும்னா கொடுக்கலாம். எதுக்கு இதை சொல்றேன்னா அவ்வளவு காஸ்ட்லியா அவங்க என்னைய கனம் பண்றதுக்காக அப்படி செய்யறாங்க. ரைட், நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய பாதரட்சைகள் இது வந்து எழுத்தின் பிரகாரமான பாதரட்சைகள். பாதரட்சைகளை நம்ம போடுறதுக்கு காரணமே வியாதி வரக்கூடாது, தொற்று வியாதி வந்துடக்கூடாது, ஏதாவது பாதத்துல ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, ஒரு காயமோ ஒரு வேதனையோ ஒரு முள்ளோ ஏதோ ஒன்று நம்ம காலில் பற்றக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், பாதரட்சைகள் போடுறோம். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஸ்டைலுக்கு போடுறாங்க. இந்த ஹீல்ஸ் போட்டுட்டு கால் மடங்கி எத்தனையோ சகோதரிகள் நொண்டிட்டு அலையிறாங்க. பாவம் பாவம், அவங்களுக்கு அதை போட்டு நடக்க தெரியாதா? அதை போட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தூக்கிக்கிட்டு நடக்க முடியாம படக்குன்னு ஒரு திருப்பி திருப்பிச்சுன்னா காலே திருப்பிடும். திருப்பி 7 மாசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த செருப்புமே என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஆண்டவர் அப்படி ஆக்கிடுறாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாதரட்சி தேவை, ஆனா டீசென்டா தேவை, தெய்வீகமா தேவை. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவர் சொல்கிறார், ராஜகுமாரத்தியே உன்னுடைய பாதரட்சிகள் இட்ட பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த பாதங்களுக்கு அந்த பாதரட்சிகளை போட்டா அதுக்குன்னே அது வடிவமைக்கப்பட்ட ஒரு தன்மை போல இருந்தது. இந்த பாதரட்சை எதை காண்பிக்கிறது? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்பிரிச்சுவல்லே நம்ம போகலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுக்கு ஆவிக்குரிய பாதரட்சி என்பது, உங்களுக்கு உலக பிரகாரமா பாதரட்சி இல்லைன்னா பரவாயில்ல, கஷ்டம் இல்ல.
அன்னைக்கு ஒரு சகோதரன் முள்ளு விட்டு வந்தாரு. அவர் போட்டிருந்த செருப்பு பார்த்தா எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சு பார்த்தேன், என்னடா இந்த முள்ளுக்குள்ள அவன் பாட்டு சரச்சரன்னு நடந்து போறான், நமக்கு முள்ளு செருப்புக்குள்ள எல்லாம் ஏறி அதுக்கு மேல வந்து குத்திட்டு போயிருது, இவனை குத்தலையேன்னு பார்த்தா அது பலகை செருப்பு. பலகையிலே நெஞ்சிருக்கான், செருப்பு செஞ்சிருக்காங்க. அது அப்பதான் அவன் பாட்டுக்கு முள்ளுக்குள்ள போறான், அவனுக்கு உள்ள குத்த மாட்டேங்க. நான் செருப்பு போட்டு இங்கதான் போனேன், எனக்கு குத்திடுச்சு. அது ஒரு 4 நாள் பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு கால் குத்தல. அப்பதான் கேட்டேன், இது என்ன செருப்பு போட்டிருக்க, நீ பாட்டுக்கு போறேன்னா அதை எடுத்து பார்த்தா என்னது, பலகையிலேயே அழகா செஞ்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாதங்கள் பாதரட்சிகள் இட்ட பாதங்கள். ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களுக்கு எழுத்தின் பிரகாரமான பாதரட்சிகள் இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பின்பு நம்முடைய பாதங்களில் பாதரட்சை தேவை. அது எதை காண்பிக்கிறது? 2 விதமான ஆயத்தத்தை காண்பிக்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஒன்று, சுவிசேஷம் சொல்ல நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சமாதானத்துக்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சமாதானத்தின் சுவிசேஷம், சமாதானத்தை நீங்கள் பேணுகிறதற்கு எனி டைம் நீங்க ஆயத்தமாக இருக்கணும். யாரிடத்திலும், எந்த ஒரு தனி மனிதனிடத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் பாதரட்சைகள் இட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் சமாதானத்துக்கு ஆயத்தமா இருக்கிறான் என்று அர்த்தம். இன்னைக்கு 2 படை யுத்தம் செய்துன்னா ஒரு படை அந்த வெள்ளக்கூடியை தூக்கிட்டாங்கன்னா அவங்க எதை விரும்புறாங்கன்னு அர்த்தம்? யுத்தத்தை விரும்பல, அவங்க எதை விரும்புறாங்க? சமாதானத்தை விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். அதான் முக்கியம். பின்மாறி போனதானே, கேடியாக மாறி போனதானே, துரோகியாய் மாறி போனதானே ஒரு பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், சுத்தமா ஓடிடுறான். ஆனா அவனுக்கு திரும்ப வரணும்னு ஒரு ஆசை. இல்லைன்னா தன் தகப்பன்ட்டையோ தாய்ட்டையோ ஒரு ஒப்புரவாகிட்டு நம்ம போயிடுவோம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த சம்பவம் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கடைசியில தன்னுடைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் போடுறான், நான் வர்றதை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா நான் ட்ரெயின்ல வரும்போதே பாக்குற மாதிரி மரத்துல ஒரு வெள்ளக்கூடியை கட்டி வைங்க அப்படின்னா நான் என்ன செய்யறேன், நான் வீட்டுக்கு வரேன். இல்லன்னா நான் வீட்டுக்கு வரல, நீங்க என்ன விரும்பலன்னு சொல்றதுக்கு அடையாளம் நீங்க அந்த கொடியை கட்டாம விட்டுருங்க, நான் ட்ரெயின்லயே பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுறேன் அப்படின்னா. ஆனா தகப்பன் என்ன பண்ணா, அந்த மரத்துல ஏறி ஒரு கொடியை கட்டினான். கட்டிட்டு அவனுடைய தாட்ல வந்துச்சு, ஒருவேளை ட்ரெயின் போற வேகத்துல இந்த கொடி அவனுக்கு கண்ணுக்கே தெரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இன்னொரு இடத்துல கட்டினான். இப்படி மரம் முழுசும் எதை கட்டி வச்சுட்டான், ஏதோ ஒரு வியூலையாவது இந்த ஒரு கொடியாவது ஏதாவது ஒரு கொடி தென்படட்டும். அப்படிதான் அன்றைக்கு பெற்றோர்கள் இல்லாவிட்டால் தேவன் மனிதனோடு ஐக்கியமாக முடி விரும்பினார். இன்றைக்கு நமக்கு பாதரட்சிகள் இட்ட பாதங்களாய் நம்முடைய பாதங்கள் மாறணும்னு சொன்னா முதலாவது சமாதானத்துக்கு ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும், உங்களுக்கு உள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். உங்களுக்குள் ஒரு தனி மனிதனுக்குள்ள சமாதானம் இல்லாத பட்சத்தில் தான் அவன் சூசைடுக்கு போறான். ஒரு தனி மனிதனுக்குள்ள சமாதானம் இல்லாத பட்சத்தில் தான் அவன் எல்லாரும் விட்டு ஒதுங்குறான். ஒரு தனி மனிதனுக்குள்ள சமாதானம் இல்லாத பட்சத்தில் தான் அவன் ஜெபத்தை நிறுத்துறான். ஒரு தனி மனிதனுக்குள்ள சமாதானம் இல்லாத பட்சத்தில் தான் அவன் ஐக்கியத்தை விட்டு வெளியே போறான். ஆனா அதனால்தான் முதலாவது உங்களுக்குள் சமாதானமா இருங்க. 2வது உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள நீங்க சமாதானமா இருங்க. 3வது உங்களுடைய சபையிலே நீங்கள் சமாதானமா இருங்க. கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். இதுதான் முதலாவது. இந்த பாதரட்சியினுடைய அடையாளம் சமாதானத்துக்கு அடையாளம். நம்ம எத்தனை பேர் ஒரு பூர்ண சமாதானத்தோடு இருக்கிறோம்? இன்னைக்கு சமாதானம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியே இந்த சமாதானம் இருந்தாலும் ஒரு லிமிட்டோட நமக்கு முடிஞ்சிருது. ஒரு சில நிமிடங்கள் நம்ம சமாதானத்தை பாதுகாக்கிறோம், சில நிமிடங்கள் நம்ம விட்டு சமாதானம் போய்விடுகிறது. சில நிமிடங்கள்ல மறுபடியும் சமாதானத்தை பாதுகாக்கிறோம், சமாதானம் நம்ம விட்டு சில நேரங்களில் போய்விடுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சமாதானம் நதி போல் இருக்கும். நம்முடைய சமாதானம் எப்படி இருக்கு? 1 லிட்டர் பாட்டில தண்ணியை பிடிச்சிட்டு வரோம், குடிச்சிடறோம். கொஞ்ச நேரத்தில் அது என்னது, பாதி ஆயிருது. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நெஞ்சிடறோம், குடிச்சிடறோம். இப்ப பாட்டில் என்னது, எம்டி. திரும்ப எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, யாராவது கொடுப்பாங்களா, வீட்டுல உடனே அதை ஃபில் பண்ணிக்கிறோம். இதே மாதிரிதான் நம்முடைய சமாதானம் ஒரு பாட்டில் சைஸ்லயே இருக்கு. நிரப்புறம் காலியாயிருது, நிரப்புறம் காலியாயிருது. ஆனா ஏசாயாவுல வாசிங்க, உன்னுடைய சமாதானம் நதியை போல. 48:18 ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். உன் சமாதானம் நதியை போல இருக்கும். எப்பொழுதுமே நீங்க சமாதானத்துக்கு ரெடியா இருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனையில யாராவது உங்க மேல வருத்தமா ஆயிட்டா கூட நீங்க உடனே அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம இனிமேல் எப்படி சமாதானம் ஆகிறதுங்கிறத நீங்க ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
அதான் பாதரட்சை. ஒரு தகப்பன் செருப்பு போட்ட உடனே பிள்ளைகள்லாம் ஆளும், என்னையும் கூட்டு போ, எங்கேயோ புறப்பட்டாங்க போல் இருக்க அப்படின்னு. அதுபோல உனக்குள்ள எப்பொழுதுமே நீ சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட்டினா, எப்பவுமே சமாதானத்துக்கு ஆயத்தமா இருந்தா பிசாசு நம்மளை இவன் அடிச்சிருவான் ஜெயிச்சிருவான்னு பயந்துகிட்டே இருப்பான். ஆனா நீங்க சண்டையவே உண்டாக்கி கொண்டிருந்தா பிசாசு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒன்று. இரண்டாவது, சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். எனி டைம் நீ ஒரு சுவிசேஷகன். ஒவ்வொரு இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே சுவிசேஷகர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்றதின் நோக்கத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, தருத்திரருக்கு சுவிசேஷம் சொல்லும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அவர் பேசுகிறார். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க அபிஷேகம் பெற்றவங்க. அபிஷேகம் பெற்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம், நீ சுவிசேஷம் சொல்லணும். அது எந்த விதத்திலேயாவது நீ சுவிசேஷம் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய், பிரசங்கம் பண்ணு. உனக்கு அளிக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து உனக்கு பேசுறதுக்கு ஒரு 4 வார்த்தை இல்லையா? உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு 2 வார்த்தை இல்லையா? உன்னைய தேவன் சுகமாக்கினார்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல தைரியம் இல்லையா? ஆண்டவர் என்ன பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்னு ஒரு 2 வார்த்தை உனக்கு சொல்லக்கூடிய ஒரு நிச்சயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒவ்வொரு கம்பெனிலையும் வச்சிருப்பாங்க, மெடிக்கல்ல வச்சிருப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு கம்பெனிலையும் தங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்குன்னு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் சில டாக்டர், சில மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் சில டாக்டர்ஸ் போவாங்க. அந்த டாக்டர்ஸ் இவங்களை பார்க்கவே மாட்டாங்க. எங்க நான் வேற மெடிசன், நான் வேற கம்பெனி இது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள விட மாட்டாங்க. அதே மாதிரி சில நீங்க வீட்டுல இருங்க, வீட்டுல வருவாங்க சில ஆண்கள் பெண்கள் விற்பனை பண்றவங்க. அவங்க வந்து சொல்றது என்னன்னா, நீங்க ஏங்க நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நீங்க போங்க என்னெல்லாமோ சொல்லி பாருங்க. அவங்க சிரிப்பாங்க, அப்படிமாங்க இப்படிமாங்க, என்னத்தையாவது சொல்லி கொஞ்ச நேரத்துல உங்கள்ட்ட எரிஞ்சிருவாங்க, அத எடுத்துருவாங்க. அவங்க ஒரு சாதுரியவான்கள். ஆனா உன் கையில இவ்வளவு பெரிய பைபிள் இருக்கு, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். ஆனா உனக்கு 2 வார்த்தை ஒரு மனுஷன் சொல்றதுக்கு சுவிசேஷம் இல்ல. உங்களால சொல்ல முடியுமா? ஒரு ஏழை மனுஷனுக்கு உன்னால சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ஒரு படித்தவனுக்கு உனக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல சுவிசேஷம் சொல்ல நான் ஒரு கடனாளி, மூடருக்கும் கிரேக்கருக்கும் எனக்கு தெரிந்த எல்லாருக்கும் நான் சுவிசேஷம் சொல்ல நான் ஒரு கடனாளியாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 14-15. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பாருங்க, கிரேக்கர், அந்நியர், ஞானி, மூடர் யாரா இருந்தாலும் அவனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும். அது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. நீங்க ஒருவேளை பணத்துல கடனாளிகளாக இல்லாமல் இருக்கலாம், பொருட்கள்ல நீங்கள் கடனாளிகளாக இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு பேங்க்லயும் நீங்க கடன் வாங்காத ஒரு நபராக இருக்கலாம். கிருபையினால உங்களை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம். ஆனா சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தா நீ ஒரு கடனாளி. சுவிசேஷத்தை நீங்க சொல்லுங்க, முடிந்த அளவு சொல்லுங்க, எந்த அளவினாலும் நீங்க சொல்லுங்க. நீங்க நாகர்கோவில் கன்வென்ஷன் வந்திருந்தீங்கன்னா ஒரு சகோதரன் கண் தெரியாத ஒரு சாட்சி சொன்னா, கண் தெரியாதவங்க மத்தியிலே அவர் ஊழியம் செய்யறாரு, இவருக்கும் கண்ணு தெரியாது. 4600 பேரை நான் சுவிசேஷம் சொல்லி சபையில கொண்டு வந்து நெஞ்சிருக்கேன், சேர்த்திருக்கேன்னு சொல்றான். பல சபைகள்ல பல இடங்கள்ல இந்தியா முழுசும் நான் அலைஞ்சி எனக்கு தெரிஞ்ச பாஷையில எனக்கு தெரிந்த இடங்கள்ல நான் ஊழியம் செஞ்சு அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களை நம்முடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகள்லயும் ஒரு 4600 பேருக்கு அறிஞ்சிருக்கேன் சுவிசேஷம் சொல்லி சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கேங்கிறான். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் 4600 சேர்த்தா நான் எங்க ஹால் கட்டி வைக்கணும்? இந்த கூடாரத்தை எங்க வரைக்கும் கொண்டு போனோம்? அந்த கேட்டை தாண்டி அங்க வரைக்கும் கொண்டு போகணும். நம்ம அப்படி ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அவன் ஆயத்தமா இருக்கிறான். நமக்கு கண்ணும் தெரியுது, கையும் இருக்குது, காலும் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, எல்லா விதமான திறமைகளும் இருக்கிறது. ஆனா சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம ஆயத்தம் இல்ல. அந்த பாதரட்சை நீ இன்னும் போடல. காடுகள்ல போகும்போது இந்த ஜங்கிள் ஷூன்னு ஒண்ணு போடுவாங்க, அது முழங்கால் வரைக்கும் இருக்கும். அதாவது பாம்போ தீய சக்திகளோ ஏதோ உடனே நெஞ்சிடக்கூடாது, காலை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அதுபோல நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதரட்சை இருக்கு. அந்த பாதரட்சைகளை நீங்க தொடுத்துட்டு சுவிசேஷத்துக்கு ஒரு பாதரட்சை, சமாதானத்துக்கு ஒரு பாதரட்சை,
அடுத்து இயேசுவின் வருகைக்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை இயேசுவின் வருகை லேட் ஆகலாம், இன்னைக்கும் வரலாம், இல்ல அதுக்கு முன்னால உன்னுடைய ஓட்டமோ என்னுடைய ஓட்டமோ முடியலாம். அப்படி முடியுமானால் அதற்கும் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்வார், பேப்பர் எப்பொழுதும் கிளியரா இருக்கணும் பாரு. எது? நம்முடைய லைஃப் பேப்பர் எனி டைம் கிளியரா இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, பிளாக் மார்க் என்ன செய்யக்கூடாது, டாக்டர் வச்சிடக்கூடாது, எனி டைம் கிளியரா இருக்கணும். அப்படி சொல்லி 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 கிளியர் ஆகி போயிட்டாரு. அவர் போக வேண்டிய வயசும் கிடையாது. எதுக்கு இதை சொல்றோம் சொன்னா, எந்த நேரமும் ஆயத்தம். ஒரு கூட்டம் நடத்தினா அழுதுகிட்டே இருப்பாரு, நமக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி அழுக வரும்னு. இருதயம் உடைஞ்சி அப்படி நொறுங்கி அப்படித்தான் அவங்க அந்த தேவ சமூகத்தை அனுபவிச்சுட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேர்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குள்ளே இந்த ஆயத்தம் இருக்கிறதா? ராஜகுமாரத்தையே பாதரட்சைகள் இட்ட உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சமாதானத்துக்கு ஆயத்தம், சுவிசேஷம் சொல்ல ஆயத்தம். இயேசுவின் வருகை எப்பொழுது வந்தாலும் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் நம்முடைய பாதரட்சைகள் நாம் போடாத பட்சத்தில் பல வல்லமைகள் நம்மை தாக்கும். பல அந்நிய வல்லமைகள், பல காயங்கள் ஏன் வருகிறது? ஒரு முள்ளு குத்திருது, ஒரு கம்பி குத்திருது, நம்ம கால் எடறி கீழே விழுந்துடுறோம், நம்முடைய பாதங்கள்ல பல பாதிப்புகள் வருகிறது. அதுக்கு காரணம் எல்லாம் பாதரட்சைகள் சரியாய் போடவில்லை. சரியான பாதரட்சைகள் நமக்கு இல்லாத பட்சத்தில் தான் இந்த வல்லமைகள் நம்மை தாக்க ஆரம்பிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை பாதரட்சை அடைவதற்குடைய மற்ற காரணங்கள் என்ன? ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இங்கே பஸ்கா புசிப்பதை காண்பிக்கிறார். முதல் பஸ்காவை அவர்கள் புசிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு சில பிரமாணங்களை கொடுத்தார். அந்த பிரமாணத்தில் ஒன்று, அதை புசிக்கும் பொழுது உங்களுடைய கால்களில் பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டு அதை புசிக்க வேண்டும். ஏனென்றால் அன்று இரவுதான் அவர்களுக்கு விடுதலையின் நாள். அன்றையிலிருந்துதான் கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அதன்படினால் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, பல பிரமாணங்கள் அதுல உண்டு. அதுல ஒரு பிரமாணம், நீ உன் பாதங்களிலே பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டு இந்த பஸ்காவை நீ ஆசரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பஸ்காவை நீ புசிக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எகிப்தில் இருந்து புறப்படுகிறான் என்று சொன்னால் அவன் கால்களிலே பாதரட்சை தேவை. எத்தனை வருஷம் நீங்கள் இந்த எகிப்திலே இருக்க போகிறீர்கள்? இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு என்று நாம் அடித்து சொல்ல முடியும். நமக்கு ஒரு கானான் தேசம் உண்டு, அதையும் மாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த எகிப்தை விட்டு புறப்படாமல் அதுக்குள்ளேயே காணப்படுகிறோம்? லோத்து அந்த சோதோமை விடுகிறதுக்கு அவனுக்கு மனது கிடையாது. ஆனால் பேதுருவிலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய காமவிகார நடக்கையை கண்டும் கேட்டும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டதுமான அந்த லோத் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இருதயத்தில் அவனுக்கு வேதனை உண்டு. ஐயோ பாவம் செய்கிறார்களே, பாவம் நடக்கிறதே என்கிற ஒரு கவனிப்பு உண்டு. ஆனால் அந்த சோதமை விட்டு வெளிவரக்கூடிய மனது அவனுக்கு கிடையாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது லோத்தினுடைய மனவேதனை நமக்கு தெரியும். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பாருங்க, அங்க அக்கிரமக்காரர்கள் மத்தியில வாசமா இருக்கிறான், அவருடைய காமவிகார நடக்கையை பார்க்கிறான், அதனால வருத்தப்படுறான், கேட்கிறான், அதை குறித்து வேதனைப்படுகிறான், எல்லாம் நடக்குது. ஆனா அந்த சோதோமை விட்டு வர அவனுக்கு மனதில்லை. 400 வருடங்கள் அந்த எகிப்திலே இவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். சுண்ணாம்பு காலவாசலாகிய அந்த எகிப்திலே வேதனைப்பட்டார்கள். ஆலோட்டிகளால் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அவங்க பகலெல்லாம் வேலை செய்யலாம், கூலி என்ன தெரியுமா? பகல் முழுசும் வேலை செய்வாங்க, செங்கல் இருப்பாங்க. வேலை முடிச்சுட்டு இவங்க கூலி கேட்டா பணம் கிடைக்காது. எது கொடுப்பாங்க? வைக்கோல், வைக்கோலுடைய தாளடிகள், கீழே உள்ள வைக்கோலை கொடுப்பாங்க. இவங்க இதை எங்க கொண்டு போனோம்? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதுல ஏதாவது பொருள் கொடுத்தா அதை வாங்கிதான் இவங்க சாப்பிடணும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த துர்ச்சம்பவம். ஆனா எப்ப விடுதலையை அவங்க யோசிச்சு பார்த்தாங்களோ அப்ப பார்வோன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வைக்கோல் தாளடி கூட என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அவங்களா போய் எங்கேயாவது பொறுக்கிக்கிட்டு அதை கொடுத்து அவங்க சாப்பாடுக்கு ரெடி பண்ணி எடுத்தோம்னு சொன்னா, அவ்வளவு ஒரு கொடுமையான பாதையில போகும்பொழுதுதான் கர்த்தர் இந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னார்.
அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு பஸ்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முதலாம் கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த பஸ்கா என்பது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பந்தி ராபோஜனத்தை காண்பிக்கிறது. இந்த ராபோஜனத்திலே எத்தனை ராபோஜனத்தில் நீங்க பங்கெடுத்திருப்பீங்க? எத்தனை ராபோஜனத்தில் நீங்க பங்கெடுக்காம போயிருப்பீங்க? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஒருவேளை நீங்க புருஷனை குறை சொல்லலாம், மனைவியை குறை சொல்லலாம், சபையில யாரையாவது சூழ்நிலைகளை நீங்கள் குறை சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையில வந்த விசுவாசத்தின் தடுமாற்றங்களை நீங்கள் சுட்டிக்காட்டலாம். ஆனால் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற ஒரு மனுஷன் நீ எப்பொழுதும் பாதரட்சை தொடுத்தவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். அப்ப கர்த்தருடைய பந்தியில நீங்க எத்தனை பந்தியில் நீங்க பங்கெடுத்திருப்பீங்க? 1 2 எத்தனை பாஸ்டர் கையில ராபோஜனம் எடுத்திருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நூற்றுக்கணக்கான ராபோஜனம் எடுத்திருக்கலாம். இத்தனை ராபோஜனங்கள் எடுத்தாலும் அந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது அதுல ஒரு பிரமாணம் இருக்கு, நீ ஒரு பாதரட்சையை தொடுத்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எகிப்தை விட்டு போக நான் ஆயத்தாம், ரெடியா இருக்கணும். இன்னும் எத்தனை பாவத்துல நீங்க சிக்கிருக்கீங்க? இன்னும் எத்தனை வேசித்தனத்தின் ஆவிகளுக்குள்ள சிக்கிருக்கீங்க? இன்னும் எத்தனை பேருக்குள்ள விபச்சாரத்தின் போராட்டம் இருக்கிறது? இன்னும் எத்தனை பேருக்கு கண்களின் இச்சையில மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் எத்தனை பேர் விடுதலை பெற முடியாத பாவ கட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறீங்க? உங்களுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும், உங்களை கண்ட அநேகருக்கும் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூனை கண்ணை மூடிருச்சான், அதனால அது என்ன நினைச்சுக்கிச்சு, பூலோகமே இருட்டுன்னு. அதே போல நாம என்ன நினைக்கிறோம், எதுவுமே யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொன்றும் என்ன செய்யுது, பாஸ்டர் பெரிய பாஸ்டர் சுகம் இல்லைன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா வெளியே நம்ம இதுல சொல்றதே இல்லை. ஆனா 1 2 பேர் தெரிஞ்சவன் எதுல போட்டு விட்டான், நெட்ல போட்டு விடுறான், அது உலகத்துக்கே நெஞ்சிருது வந்துரு. நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது. அதே போல நீங்க செய்யறது நான் செய்யறது வெளியே தெரியாது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதர்சனமான ஒருவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பஸ்காவை புசிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஆயத்தம் அல்ல, அந்த எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆயத்தமாகத்தான் எதை போடணும், பாதரட்சை தொடுக்கணும். இந்த பாவத்திலிருந்து நீ என்னைக்கு வெளியே வரப்போகிறாய்? இன்னும் எத்தனை வருஷம் செல்லும்? எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறான், இன்னும் நீ சுத்திகரிக்கப்படுகிறதுக்கு, நீ இந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அவனே கேட்கிறான், எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வருவ? இன்னும் எத்தனை காலம் செல்லும், நீ வெளியே வரமாட்டாயா? எரேமியா 13:27. உன் விபச்சாரங்களையும் உன் கணைக்குதல்களையும் வெளியிலே மேடுகளின் மேல் நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவருப்புகளை நான் கண்டேன். எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். பாருங்க, ஆண்டவரே கேட்கிறார், இன்னும் எத்தனை காலத்துக்கு பிறகு, இன்னும் எவ்வளவு நாள் உனக்கு கிருபையின் காலம் வேணும்? பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னும் டைம் வேணுமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு பிறகு நடக்கும்? இன்னும் எத்தனை காலத்துக்கு பிறகு நீ இந்த செருப்பை போடு, இந்த பாதரட்சியை போட போகிறாய்? வெளியே வர்றதுக்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். எகிப்திலே நீ இருக்கக்கூடிய காலம் முடிய போகிறது. பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவை நீ உண்டாக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. 430 வருஷம் அவங்க எகிப்தில இருந்தாங்களாம். அதுல 30 வருஷம் செழிப்பாக இளைப்பாறுதலாக இருந்த காலம். காரணம், யார் உயிரோடு இருந்தது? யோசேப்பு உயிரோடு இருந்தான். யோசேப்பு பாவத்தை விட்டு விலகின வாழ்க்கையினுடைய அடையாளம். பாவத்தை விட்டு விலகின வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்ததுனால யோசேப்பு ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்றைக்கு யோசேப்பு ஜீவனை விட்டானோ அடுத்து யார் வந்துட்டா? யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் வந்தான். அன்னோடு இவங்களுக்கு வாழ்க்கையில 400 வருஷம் வாழ்க்கை கசந்து போனது. வருடக்கணக்காக மாதக்கணக்காக நீ சில பாவத்தின் கட்டுகளுக்குள்ள சிக்கி கிடக்கிறாய். இன்றைக்கு வெளியே வரும்படியாக நீ ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீ தொடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எகிப்திலிருந்து வெளியே வர உனக்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு கிருபை இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்திலேயே நீ ஒரு முடிவெடுக்கலாம், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். தேவனோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி இன்றைக்கு நீ எகிப்திலிருந்து வெளியே வரத்தக்கதான ஒரு பாதரட்சியை தொடுத்துக் கொண்டால் உனக்கு நலமாய் இருக்கும். இல்லாவிட்டால் அந்த பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளாத யாரையும் கர்த்தர் வெளியே கொண்டு வரல. காரணம் என்ன தெரியுமா? பாதரட்சியை தொடுத்து அந்த பஸ்காவை புசிச்சு அந்த பஸ்காவின் ரத்தம் வீட்டு வாசல்ல தெளிக்கப்பட்டிருந்தா அந்த வீட்டு வழியாக வருகிற சங்கார தூதன் அந்த வீட்டுல என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். யாரு பஸ்காவை புசிக்கலையோ, அந்த ரத்தம் அந்த வீட்டுல தெளிக்கப்படலையோ, அந்த வீட்டுக்குள்ள யாரு வருவா? அவன் இஸ்ரவேலோ எகிப்தோ. சங்கார தூதன் வரும்பொழுது அந்த வீட்டுல உள்ள முதற் பலன்கள் எல்லாம், அந்த முதற் பிள்ளைகள் எல்லாம், தலைச்சன் எல்லாம் செத்து போகும். இதுதான் பிரமாணம்.
அப்படின்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் வாசல்ல ரத்தத்தை தெளிச்சு வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்திலிருந்து நாங்கள் வெளியே போக ஆயத்தம். அதே நேரத்தில் நியாய தீர்ப்பில நாங்கள் பாதிக்கப்பட ஆயத்தம் இல்லை. சங்கார தூதன் என்னையோ என்னுடைய பிள்ளைகளையோ தொடக்கூடாது. அதுல மிகவும் கவனமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? நீ ஆயத்தமானால் உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். நீ ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த பாதரட்சியை நீ தொடுத்துக் கொண்டால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கின தேவன் உன்னோடு போராடுகிற பாவத்தன்மையில் இருந்தும் உன்னை விடுவித்து வெளியே கொண்டு வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ ஆயத்தமாக்கப்பட்டால் உன் குடும்பத்தையே நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிவித்துக் கொள்ளவும் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரா இருந்தாலும் இந்த பாதரட்சி இல்லைன்னா கர்த்தர் உன்னோடு கிரியை செய்ய முடியாது. அதை நீ தொடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். பாருங்க, இங்கே ஒரு தலை சிறந்த ஒரு பிரதான அப்போஸ்தலனுடைய நிலவரத்தை நான் பார்க்கிறோம். முதலாவது பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் குறித்த தன்மை. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதுக்கு உங்களுடைய கால்களில் ஒரு பாதரட்சை வேணும். நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இரண்டாவதாக, எவ்வளவு வல்லமை வாய்ந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, சில நேரங்களில் அவங்க பாதரட்சைகளை விட்டு விடுகிறார்கள். வாழ்க்கையில பேதுருவை கொல்லணுங்கிறது ஏரோதினுடைய ஒரு திட்டம். எப்படினாலும் அவனை அழிச்சிடணும்னு அவன் பிளான் பண்ணிட்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது துவக்கத்துல யாக்கோபை கொன்னது அன்றைக்கு ஜனங்களில் ஒரு சிலருக்கு சந்தோஷமா இருந்தது. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருந்தது. அப்படினால அடுத்து பேதுருவை கேட்ச் பண்ணிட்டான். பேதுருவையும் எப்படியாவது ஒரு முடிவு பண்ணி கொன்றணும். அப்ப ஜனங்களுடைய ஓட்டு கிடைக்கும் அவனுக்கு. அதுக்காக அவன் ட்ரை பண்ணான். இதுதான் அவனுடைய தாட்ல இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு இரவு கர்த்தர் இந்த பேதுருவை வெளியே கொண்டு வர சித்தம் கொண்டார். வெளியே வர்றதுக்கு கொண்டு வர பார்த்தா, இவன் பேதுரு சிறைச்சாலையில வஸ்திரத்தை தூக்கி அங்க போட்டான், செருப்பு கழுத்தி எங்கேயோ போட்டுட்டான். அவனுடைய மைண்ட்ல விடுதலை சாத்தியம் இல்லைங்கிற ஒரு சிந்தை வந்து விட்டது. ஜபத்தை நிறுத்திட்டான். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து அஸ்திபாரத்தையே அசைச்சாங்க. அதை விட சக்தி வாய்ந்ததான பேதுரு வந்து சாதாரண ஆள் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி பேதுரு மறுதலித்தான் ஜபித்தான் சத்தியம் பண்ணா இந்த பாட்டு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பேதுரு சும்மா நடந்து போனான்னா அவனுடைய நிழல் பட்டவனா என்ன செய்வான்? சுகமாவான். அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். கர்த்தர் அவன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய விரும்பினார். அந்த பேதுரு இப்ப அவனுடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறின பொழுது பேசாம படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு ஜபத்துல நாட்டம் இல்ல, விசுவாசம் இல்ல, நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. அவன் மேல கிடந்த வஸ்திரத்தை அவனுக்கு அருமையாக போர்த்தி கொடுத்திருந்த அந்த வஸ்திரத்தை தூக்கி எங்கேயோ ஒரு மூலையில போட்டான், ஒதுக்கி வச்சுட்டான். அடுத்து பாதரட்சியை கலத்தி போட்டான். அவனுக்கு 2 செயின் போட்டிருந்தாங்க, அதுல பேசாம கட்டி நாயை கட்டி போட்ட மாதிரி போட்டிருந்தாங்க. படுத்துட்டான். அவனுக்கு ஜபம் வரல, முழங்கால் போட முடியல, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணுங்கிற ஒரு தாட் வரல. இதே போல நிலவரத்தில் உங்களில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஒரு சிலருடைய ஜபம் குறைஞ்சு போனதாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆவியானவர் சொன்னார். ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல உங்களுடைய ஜபம் நீங்க விட்டுட்டீங்க. உங்களுடைய முழங்கால் ஆவி போயிடுச்சு, உங்களுடைய விழிப்பின் ஆவி உங்களை விட்டு போயிடுச்சு. அது ஒரு கல்யாணமாக இருக்கலாம், ஒரு குழந்தை பிறப்பா இருக்கலாம், ஒரு வேலை கிடைச்சதாக இருக்கலாம், வேலை போனதாக இருக்கலாம், அது ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் உள்ள வியாதியாய் காரணமாக இருக்கலாம். ஒரு சிலர் உன்னை இரிட்டேட் பண்ணதுனால, இன்சல்ட் பண்ணதுனால, அற்பமா உன்னை ஒதுக்கினதுனால, உனக்குள்ள இருக்கிற கிருபையை அற்பமா பேசினதுனால, ஏதோ ஒரு ரீதியில நீ முடங்கி போய் விட்டாய். இதுதான் அன்றைக்கு பேதுருவுக்கு நடந்தது. ஆனா கிருபையுள்ள தேவன் அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த சபையாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த ராத்திரியில அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து அவனை தட்டி எழுப்பி சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தையை தான் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாசிச்சோம். அவரே சொல்றார், உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை என்ன செய், தொடுத்துக்கொள், நான் உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன், நீ ஆயத்தமாயிரு. இந்த கூட்டத்தில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒரு சிலர் சிறைச்சாலை வாழ்வை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்.
ஏதோ ஒரு வல்லமை உன்னை கட்டி வைத்திருக்கிறது. உன்னுடைய கைகளிலும் கால்களிலும் நீ வெண்கல சங்கிலி போன்ற ஒரு கட்டை உணர்கிறாய். உன்னுடைய ஜெபம் உன்னை விட்டு போய்விட்டது. உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய். ஒரு நித்திரை ஆவி, ஒரு கனநித்திரையின் வல்லமை உன்மேல் விழுந்திருக்கிறது. உன்னுடைய ஜெபம் நேரம் இன்றைக்கு வீணாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற உன்னை அவர் மனவாட்டியாய் மாற்ற விரும்புகிறபடினால், உன்னை கொண்டு மறுபடியும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறபடினால், இதோ இந்த வசனத்தின் மூலமாக உன்னை தட்டி எழுப்பி மறுபடியும் உன்னை விடுதலையாக்கி தேசத்திலே உன்னை சாட்சியாய் மாற்றும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியது, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை நீ தொடுத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் ஊழியம் செய்யறதுக்காக பிரதிஷ்டை பண்ணுங்க. மறுபடியும் இரவு ஜெபத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள். மறுபடியும் தளராமல் உங்கள் கைகளை விரிக்கத்தக்கதாக பிரதிஷ்டை பண்ணுங்கள். மறுபடியும் சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். எத்தனை பேர் உங்களை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? உங்களில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்? உங்களுடைய குடும்பத்தையே, உங்களுடைய பிள்ளைகளையே, உங்களுடைய புருஷனையே, உங்களுடைய வேலையே இதையே விடிஞ்சா அடைஞ்சா உங்களுடைய சிந்தையில வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பிசாசு என்ன பண்ணுவான்? இவ புருஷனுக்கு பின்னாலே போயிட்டு இருக்கான். உடனே உன் சிந்தை முழுவதும் புருஷன் மேல வச்சு உன்னுடைய புருஷனை கேடுகட்டவனா மாத்தி அந்த போராட்டத்திலேயே உன்னைய வாழ்க்கையே, உன் ஊழியம், ஜீவி எத்தனை நாசப்படுத்திடுவான். நீ எதுல கவனத்தை செலுத்துறாயோ அதுக்குள்ளதான் அவன் ட்ரை பண்ணுவான். ஒரு சிலர் மனைவி மனைவி மனைவிமாங்க, அந்த மனைவி பின்னாலேயே போக வச்சு அவனுடைய லைஃபே சொல்லி முடிச்சுக்குவான். ஒரு சிலருக்கு பிள்ளை 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 பிள்ளைம்பாங்க, அந்த பிள்ளைய பிசாசு எடுத்துருவான் கையில. இவன் எதுல நாட்டத்தை கொண்டு வரான்னு பாக்குறான். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எனி டைம் ஜபம் ஜபம்பாங்க, அந்த ஜபத்துக்குள்ளேயே பூந்துருவான். சில நேரத்துல ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னுடைய பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். நீ சிறைச்சாலையில் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீ கட்டப்பட்டிருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. வெண்கல சங்கிலினால் கட்டப்பட்டு வேதனைப்படுவது தேவனுடைய திட்டம் அல்ல. நீ இந்த ஜெபம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்காமல் நீ முடங்கி கிடக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு இந்த காலை வேளையில் உன் பாதரட்சைகளை நீ தொடுத்துக்கொள். உன்னுடைய சிறைச்சாலை வாழ்க்கையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை விடுதலையின் வாழ்க்கைக்கு தேவன் வழிநடத்த விரும்புகிறார். அடுத்ததாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். இங்க பாருங்க, இளையகுமாரன் திரும்பி வரும்பொழுது நடக்கிற ஒரு சம்பவம். இளையகுமாரன் திரும்பி வந்த பொழுது அவனுக்கு நல்ல டிரெஸ் இல்ல, மோதிரத்தெல்லாம் வித்து எப்பமோ காலி பண்ணிட்டான். இப்ப கால்ல அவனுக்கு பாதரட்சை இல்ல, ஒண்ணுமே கிடையாது. சுத்தமா எம்டியா ஒரு பன்றி நிலவரத்துல தான் திரும்பி வந்தான். அவன் திடீர்னு அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. நான் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நீங்க தப்பு செஞ்சாலும் நீங்க நினைக்கலாம் இது அவனுக்கு, இது அவளுக்கு, இது இவனுக்கு விரோதமா நம்ம செஞ்சோம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ யாருக்கு விரோதமா செஞ்சாலும் அது தேவனீர் ஒருவருக்கு விரோதமாகவே செய்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய சொந்த சொத்தை வாங்கி அழிச்சு போறதுக்கு அவனுக்கு உரிமை இருந்துச்சு. அதனாலதான் அந்த உரிமையை தடுக்க முடியாம தகப்பன் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டான். போ, எனக்கு இன்னும் பிறந்துட்டு இல்லையா, அப்ப பிறந்ததுக்கு என்ன உண்டு, வாரிசுக்குன்னு ஒரு பங்கு உண்டு, ரைட், அதை வாங்கி எடுத்துக்கோ போன்னு சொல்லிட்டான். அந்த பங்கை வாங்கி அழிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருந்துச்சு, சுயாதீனம் இருந்துச்சு, அழிச்சிட்டான். எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இன்றைக்கும் கூட நம்மில் அநேகர் இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஏன் பாதரட்சையை பத்தி பேசுறான்னு உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய கிருபையை இழந்து ஒன்றுமில்லாத ஒரு நிலவரத்தில் நீங்க அநேகர் உட்கார்ந்து இருக்கீங்க. அவனுக்கு பாதரட்சை போயிடுச்சு, மோதிரம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு சுத்தமா. ஆனா புத்தி தெளிந்தது. அவன் சொல்றான், தகப்பனுக்கு தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் என்ன செஞ்சேன், பாவம். சரி, எந்த தவறு செஞ்சாலும் அது தேவனுக்கு விரோதமாக. சங்கீதத்தில் வாசிச்சு பாருங்க, 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே பாவம் செய்து. ஆனா அவன் பாவம் செஞ்சது பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சான், உரியாவை கொன்னுட்டான். உரியாவுக்கு விரோதமான ஒரு பாவம் அது. இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் அவன் செஞ்சது அவனுடைய பார்வையில தெளிவாக இருந்தது. ஆனா அறிக்கைன்னு வரும்போது இவன் உரியா கதையும் பேசல, பத்சேபாள் கதையும் பேசல. என்ன கதையை சொல்றான், நான் பாவம் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அதனாலதான்
இயேசு சொல்லும் பொழுது சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு விரோதமா என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கு விரோதமாக செய்கிறீர்கள். அப்ப நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க அம்மாவுக்கு விரோதமா, உங்க அப்பாவுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விரோதமா, பாஸ்டருக்கு விரோதமா, இல்லாவிட்டா மற்றவனுடைய குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுடைய மற்ற தொழில்களுக்கு விரோதமா, எப்படியெல்லாம் நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ இது எல்லாம் சுத்தி வளைச்சு கரெக்டா கொண்டு வந்து லாஸ்ட்ல நிறுத்தும் போது இது தேவனுக்கு விரோதமான பாவம், பரலோகத்துக்கு விரோதமான பாவம். அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த போது 2 வார்த்தை சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரலோகத்துக்கு விரோதமாக, தகப்பனே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு புத்தியை தெளிய வச்சார். புத்தியை தெளிய வச்சு வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய தகப்பன் கொடுத்த 3 காரியம். 1 நல்ல உடை, 2வது மோதிரம், 3வது அவன் காலுக்கு எதை கொடுத்தான், ஒரு அருமையான பாதரட்சை. ஒரு நாட்டில் சர்வாதிகாரியா இருந்தவனுடைய மனைவி அந்த சர்வாதிகார போக்கெல்லாம் போய் அந்த அரண்மனையை எடுத்து பார்த்தா அந்த அந்த சர்வாதிகாரியுடைய மனைவிக்கு ஆயிரக்கணக்கான செருப்பு இருந்துச்சு. தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும்? தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலையும் தெரியும். இமல்டா, அவ பேரை நீங்க கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அவளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான செருப்பு வச்சிருந்தா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அரை மணி நேரத்துக்கு ஒண்ணு மாத்திட்டே இருப்பாளோ? அது புத்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை. நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பிறகு பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நீ ஆயத்தமாயிரு. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உன்னுடைய புத்தி தெளியும்படியாக ஆவியானவர் பேசுகிறார். இளைய குமாரராக இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களில் ஒரு சிலர் உண்டு. கர்த்தர் அவர்களோடு பேச விரும்புகிறார். ஒருவேளை நம்மில் அநேகர் அந்த பகுதியிலே தாக்கப்பட்டிருக்கலாம். இளைய குமாரனை போல நம்மில் அநேகர், நம்முடைய பாவங்கள் வெளியரங்கமா இருக்கிறது. ஒரு சிலருடைய பாவங்கள் என்ன செய்யிருக்கு, மறைவாக இருக்கிறது. ஒரு சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிலருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தா, ஒரு சிலருடைய பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவம், ஒரு சிலருடைய பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இப்படி பலதரப்பட்ட விதங்களிலே நாம் பாவங்களிலே சிக்கி இருக்கிறோம். அந்த இளைய குமாரனுக்கு ஒரு பாதரட்சை கொடுக்கப்பட்டது. அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு பாதரட்சையை கொடுத்துட்டாங்க. இப்ப அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. இனி அவன் பாவத்தோடு ஒத்து போக அவன் ரெடி இல்ல. இனி அவன் பாவத்துக்கு பின்னால் போக ரெடி இல்ல. தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அவன் ஆயத்தமே கிடையாது. எப்பொழுதும் அவன் தகப்பன் சொல்ல கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தான். அவன் சொல்றான், என்னை ஒரு வேலைக்காரனா இங்க நீங்க வச்சுக்கிட்டு இருந்தாலே அதுவே எனக்கு என்னது போதும். நீங்க சொல்றது என்னதோ அதை செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்க ஆசைப்படுறேன். எனக்கு வேற சொத்து வேண்டாம், வாழ்க்கையில எந்த மேன்மையும் வேண்டாம், இது மட்டும் போதும். இன்னைக்கு எத்தனை பேர் இளைய குமாரர்களாய் திரும்பி வருகிறீர்கள்? இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே நான் பரலோகத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று நீ ஒத்துக்கொண்டால், இன்றைக்கு உனக்கு சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியும் தருவாரு, சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியும் தருவாரு, வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு பாதரட்சியும் கர்த்தர் உனக்கு தருவாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரத்தக்கதான ஒரு பாதரட்சியும் உனக்கு தருவாரு. சிறைச்சாலை இப்படியிலிருந்து வெளியே வருகிறதுக்கும் உனக்கு ஒரு பாதரட்சியை தர அவர் வல்லவர். பாருங்க, எவ்வளவு நாள் செருப்பு இல்லாம பன்றிகளோடு கிடந்த ஒரு மனுஷன். நான் ஒரு சபையில இருந்தேன். அங்க இந்த பன்றிகளுடைய இத ஒரு டிராமா போட்டாங்க, சண்டே ஸ்கூல் புரோகிராம். இளையகுமாரன் போய் பன்னிகளோடு உட்கார்ந்து எதை சாப்பிட்டு இருக்கான். அந்த எஜமான் வந்து இவன் தான் போடுறான், அந்த இத எஜமான் கொடுக்கிற தவிட்ட கொண்டு வந்து போடுறான். போட்ட உடனே பன்னி சாப்பிடறதுக்கு முன்னால இவன் நினைச்சிடான், எடுத்துக்கிறான். ஏன்னா அதுதான் அவனுடைய அன்றைக்கு உணவா இருக்கு. அப்போ அந்த புரோகிராம்ல பன்னி எல்லாம் பேசுது. பன்னி என்ன செய்யுது, பேசுது. ஒரு பன்னி சொல்லுது, நமக்கெல்லாம் 4 கால் இருக்கு, இவனுக்கு 2 கால் தான் இருக்கு, இவன் ஏங்க நம்மகிட்ட போட்டிக்கு வந்து நிக்கிறானே. எது, நமக்கு தான் 4 கால் இருக்கு, இவனுக்கு 4 கால் இல்லையே, இவன் 2 கால் தான் இருக்கு. அப்ப இவன் மனுஷனா தானே இருக்கணும், ஏன் இதை எடுத்துட்டு நமக்கு வர்ற ஷேரை புடிங்கி நினைச்சான் இவன் சாப்பிடுறான். அதான் நம்ம நிலவரம். கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்று. இது வந்து பன்றிக்குள்ள உபதேசம் இல்ல. ரட்சிக்கப்பட்டு இங்க அனுசாரம் பெற்று ராபோஜனம் எடுத்துட்டு திருப்பி நீ சேத்துக்குள்ள போனீங்கன்னா உனக்கும் எனக்கும் பேர் என்னதுதான், உனக்கும் அதே பேர் தான், எனக்கும் அதே பேர் தான். திரும்பி போயிட்டோம்னாலே அதுதான். பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர்ல, நான் இப்ப பிரசங்கம் பண்றேன் ஒரு சுவிசேஷத்தை, இதே சுவிசேஷத்தை நான் திருப்பி வேற மாதிரி அப்படி அல்ல இப்படி அல்ல நான் பிரசங்கம் பண்ணேன்னா அதே சாபம் எனக்கு யாருக்கு வரும், எனக்கு வரும்னு சொல்றாரு. ஒரு தூதனே வந்து பிரசங்கத்தை மாத்தி பேசினாலும் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு.
வேற ஒரு கிறிஸ்து இல்ல, ஒரே கிறிஸ்து தான். அப்படினால எதையுமே மாத்தி பேச முடியாது. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தை விட்டு வெளியே போனவங்க எல்லாம் புதுசா பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனுடைய வேற அர்த்தமே கிடையாது. அவன் இங்க இருக்கும்போது ஒரு பிரசங்கம் பண்ணா, இப்ப வெளியே போய் வேற ஒரு பிரசங்கம் பண்றான். அப்ப அவன் யார்? அவன் சபிக்கப்பட்டவன். ஏன் இருக்கும்போது அவனுக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, இந்த உபதேசம் ஆளதும் புரியலையா? இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ வேற வேஷம் போட்டில்ல, அந்த வேஷம் போட்ட நீ அதுக்கு ஏத்த மாதிரி தான் குறைக்கணும், ஊழையிடணும். அப்படிதான் இன்னைக்கு நடக்குது. இளைய குமாரர்கள் திரும்பி வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஒரு பாதரட்சியை கொடுக்க விரும்புகிறார். ஒரு சிலர் பாதரட்சியை கலத்தி போடுறாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு பிரமாணம் இருக்கு. ஒரு பிரச்சனையில ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்யலன்னு சொன்னா உடனே தான் காலில் இருக்கிற செருப்பை நினைச்சுவான், கலத்தி போட்டு போயிடுவான். பஞ்சாயத்து கூடியிருக்கோம், எல்லாரும் பஞ்சாயத்துல இருப்பாங்க. அப்போ ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா, நான் அதுக்கு உடன்படல அப்படின்னா ரைட், உடனே நான் என்ன செய்யணும்? கலத்தி போட்டு போயிடணும். செருப்பை கலத்தி போட்டு போயிட்டான்னா உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓஹோ இந்த காரியத்துல இவன் உடன்படல, இந்த காரியத்துக்கு அவன் ஒத்து வரமாட்டான் அப்படின்னு. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. பாருங்க, இது வேணும் இது வேண்டான்னு சொல்லணும்னா அவன் அதுக்கு செருப்பை கலத்தி போடணும். செருப்பை கலத்தி போட்டான்னா அவன் அதுல முடிவு எடுத்துட்டான்னு அர்த்தம். நீங்க செருப்பை கலத்தி போடுறீங்களா? ரூத்தின் விஷயத்துல போவாசும் இன்னொரு சுதந்திரவாளியும் இருக்கிறாங்க. 2 பேர் சுதந்திரவாளி. ஆனால் மிகவும் முக்கியமான சுதந்திரவாளி இன்னொருத்தர் இருக்கிறான். அந்த சுதந்திரவாளி அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான். இவன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சான். போவாஸ் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, ரூத்தினுடைய சொத்துக்கள்லாம் அப்படி இருக்கு, எலிமெலேக்குடைய சொத்து எல்லாம் அப்படியே இருக்கு, இந்த சொத்தெல்லாம் நீர் தான் ஃபர்ஸ்ட் சுதந்திரவாளி, நீ இதை வாங்கிக்க எடுத்துக்கோன்னு சொன்னான். உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு, அந்த சொத்தெல்லாம் நான் எடுத்துக்குவா, அப்ப நான் ஏதாவது பணம் கொடுத்து எடுத்துட்டுமான்ட்டு அடுத்த நாள் வந்து உட்கார்ந்துட்டான். பஞ்சாயத்துல மூப்பர்கள் முத்தியில வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே இவன் சொன்னா, போவாஸ் சொன்னா, எனக்கு நெருங்கின சுதந்திரவாளி நீ தான், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உனக்கு தான். ஒண்ணு செய், இந்த சொத்தையும் எடுத்துக்கோ, சொத்தை எடுக்கும்போது யாரையும் சேர்த்து எடுத்துக்க, ரூத்தையும் சேர்த்து எடுத்துக்கோன்னா. அது வரைக்கும் சொத்து மேல ஆசையில இருந்தவன் திடீர்னு ரூத்தையும் எடுத்துக்கோன்னு உடனே பார்த்தான், இது எங்கேயோ நம்மள பிரச்சனை வந்துருமோ சொல்லிட்டு உடனே எழுமுனா பட்டணத்து மூப்பர்களுக்கு முன்பாக செருப்பை கலத்தி போட்டு எனக்கு வேண்டவே வேண்டான்னு போயிட்டான். அடுத்த செகண்ட் போவாஸ் எழும்பி, ரைட் அப்படின்னா நான் நெஞ்சுக்கிறேன், இதை மீட்டுக் கொள்ளுகிறேன். உங்களில் அநேகர் இன்றைக்கு செருப்பை கலத்தி போட்டு போறீங்க, தவறு. ரூத் மனவாட்டியை காண்பிக்கிறது. மனவாட்டி ஜீவியம் வேண்டான்னு நீ செருப்பு கலத்தி போடக்கூடாது, நீ மனவாட்டியாய் மாறணும். போவாஸ் மணவாளன், அவருக்கு மனவாட்டி தேவை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த சரீரமாகிய சபையை உருவாக்குறதுக்கு இந்த உலகத்துல அவர் வித்தியாசமாய் வந்தார். நீதிமொழிகள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே சில வழிகளை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. நீதிமொழிகள் 30:18-19 வாசிங்க. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. இங்கே 4 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஆச்சரியமானு சொல்லியிருக்கு. புத்தி கெட்டாதது, எனக்கு ஆச்சரியமானது 3-4 உண்டு. ஒன்று, ஆகாயத்தில் கழுகின் வழி. நீங்க பாருங்க, ஆகாயத்துல கழுகுடைய வழி நமக்கு தெரியாது, ஆனா கரெக்டா அது அங்கங்க போயிடும். இந்த பேர்ட்ஸ் இமிகிரேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல பாடங்கள்ல. வெளிநாட்டு பறவைகள் சில வேற நாடுகளுக்கு போகும், அங்க போய் அது முட்டை பொறிச்சு குஞ்சு முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சிரும். ஆனா இந்த குஞ்சுகள் பிறக்கிற இடம் வேற ஒரு நாடு. ஆனா பிறந்து வளர்ந்து ஒரு குறிக்கப்பட்ட டயத்துக்கு பிறகு இந்த கிளைமேட் மாறும் பொழுது அது எங்க போயிடும்? படிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? நிச்சயமா படிச்சிருப்பீங்க. அது தாய்ப்பறவைக்கு முன்னால தாம் பிறந்த தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போயிடும். அது அந்த இறைவனுடைய கடவுளுடைய படைப்பிலேயே தேவன் அப்படி வச்சிருக்கிறார். அது நேரம் அங்க போயிடும். அதுபோல அதுக்கு வழி யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல.
தாய்ப்பறவை முன்னால போய் பின்னால எல்லாமே பறந்துகிட்டே போய் கண்டுபிடிக்கிறது, நாடா கண்டுபிடிக்கிறது இல்ல. அதுக்கு இப்ப அந்த முட்டையிலேயே, அந்த ஜீன்கள்லயே, அந்த அணுக்கள்லயே அந்த தன்மையை வைத்திருக்கிறார். அதுபோல ஆகாயத்துல கழுகுக்கு ஒரு வழி இருக்கிறார் ஒன்று. அடுத்து பாம்புக்கு கண்மலையில பாம்புக்கு வழி இருக்கு. எல்லாமே பாறைதான், ஆனா கரெக்டா தன்னுடைய இடத்துக்கு அது ஓடி போய் நிஞ்சிடும், போயிடும். அதே போல நடுக்கடலில கப்பலுக்கு ஒரு வழி இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காம்பஸ் வச்சு இப்ப கண்டுபிடிச்சு போயிடுறாங்க, ராடரை வச்சு போயிடுறாங்க. ஆனா ஒரு கன்னிகையை நாடின ஒரு மனுஷனுடைய வழி, கன்னிகை என்பது சபையை காண்பி, ஏதோ ஒரு பொண்ணை ஒரு பின்னால ஃபாலோ பண்ண போன இது நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பைபிள ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி அப்படின்னா என்ன? கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நான் உன்னை நியமிக்கிறேன்னு பவுல் கொரிந்தியர்ல சொல்றார். பாத்தீங்க 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. கற்புள்ள கன்னிகை, இந்த கன்னிகை சபையாக பாவம் நிறைந்த பாலுலகில் நிறைந்த இந்த மனுஷனை மாற்றுகிறதற்காக இந்த கன்னிகையை நாடிய ஒரு மனிதனுடைய வழி என்ன தெரியுமா? பரலோகத்துல பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தேவசித்தம் என்று சொல்லி விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக இந்த பூமியிலே வந்து மனிதனாக மாறி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மனுஷனுக்காக தன்னை தாழ்த்தி மனுஷன் பிறவியில இந்த உலகத்துல மனுஷர் கையிலேயே சிலுவையை சுமந்து சிலுவையில அடிபட்டு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி தேவன் போன வழி ஒரு விசேஷித்த வழி. இந்த கன்னிகையை நாடிய மனிதனுடைய வழி அதுதான். ஆச்சரியமான ஒரு வழி. இந்த வழியை ஏற்படுத்தி அவர் வெயிட் பண்றாரு. எப்படியாவது யார உருவாக்கிடணும், கற்புள்ள கன்னிகையாக விழுந்து போன மனிதனை மாற்றிடணுங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எடுத்த வழியும் கோலங்களும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த அருமையான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள அந்த சுதந்திரவாளிக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவன் விட்டுட்டான், செருப்பு கலத்தி போட்டு போயிட்டான். இந்த ரட்சிப்பு வேண்டாம், இந்த சபை வேண்டாம், இந்த ஊழிய வேண்டாம்னு எத்தனை பேர் போயிட்டாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த ஊழிய வேண்டாம், இந்த சபை வேண்டாம், இந்த ஐக்கியம் வேண்டாம், இந்த மேன்மை வேண்டாம்னு விட்டு போனவங்க எல்லாம் செருப்பு கலத்தி போட்டு போனவங்க. அவங்க உலகத்துல உயிரோடு இருப்பாங்க, ஆனா ரூத்து கிடைக்காது, மனவாட்டி ஸ்தானம் கிடைக்காது. உலகத்துல போய் அவங்க பல ஊழியங்கள் செய்யலாம், ஆனா யார் கிடைக்காது? ரூத்தின் வாழ்க்கை கிடைக்காது. மனவாட்டியின் ஸ்தானம் வேண்டான்னு சொல்லிட்டு, அந்த ரூத்தை வேண்டான்னு சொல்லிட்டு செருப்பு கலத்தி போட்டு போனவங்க இவங்க எல்லாம். இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக செருப்ப கலத்தி போட்டு இந்த மேன்மை வேண்டான்னு உதறி போட்டு போற ஆளா இருக்க கூடாது. அடுத்ததாக 2 சாமுவேல் 15:30 பார்க்கும் பொழுது சூழ்நிலை மாறின பொழுது தாவீது வெறுங்காலாய் ஓடி போனான். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவு மலையின் மேல் ஏறி போனான். ஒலிவு மலையில தாவீது ஏறி போன ஒரு சம்பவம். செருப்பு போடல, பாதரட்சியை போடாம விழுந்து ஓடியே போயிட்டான். அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டான். அவனுடைய சொந்த கற்பப்பிறப்பான அந்த அப்சலோம் ராஜாவாக மாறிவிட்டு தன்னை அனௌன்ஸ் பண்ணிட்டான். இப்ப அரண்மனையில வந்து அரண்மனையை கேப்சர் பண்ணியாச்சு. இப்ப இவனுக்கு சிங்காசனத்துல இருந்தவனுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே எழும்பி வேகமா வந்தானே தவிர அவன் காலில் எதுவும் போட முடியல. வெறுங்காலாக புறப்பட்டு வெளியே வந்துட்டான். இப்ப அவசரத்துல யாராவது கூப்பிட்டாங்க, உங்க பிள்ளை தமான்னு விழுந்து சத்தம் கடிச்சுன்னா அழகா போய் செருப்பு போட்டுட்டு எல்லாம் நல்லா மாட்டிட்டு எங்க இருக்கான், விழுந்துட்டானா அப்படின்னா வருவோம். என்ன செய்வான்? ஒரு தகப்பன் என்ன செய்வான்? பதச்சு ஓடி வந்துருவான். நம்முடைய விசுவாசி ஒரு பையன், 2 குழந்தைங்க அவனுக்கு. அந்த 2 குழந்தைகளும் அந்த பேரப்பெட் வால்ல தொங்கிக்கிட்டு விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் எங்க போயிட்டான், உள்ள விழுந்தா 3 அடி, அங்கிட்டு விழுந்தா 30 அடி. திடீர்னு இந்த 2 பசங்களும் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் இப்படி சரிஞ்சான், ஒருத்தன் அப்படி செஞ்சான், ஒருத்தன் என்ன செய்ய சரிஞ்சிட்டான், அடுத்த சைடுல சரிஞ்சிட்டான். சரிஞ்சா அந்த பையன் ரொம்ப உஷாரு, குட்டி பையன் தான். எதை பிடிச்சிக்கிட்டான்? அந்த சோத்தை நெஞ்சுக்கிட்டான், பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு ஓன்னு தொங்கிட்டு அழுகுறான். இன்னொரு பையன் ஓடி வந்து, அப்பா தம்பி தொங்கிட்டு இருக்கான்னு. இவன் வந்து பார்த்தா கை ஒரு 2-3 விரல் தான் என்ன செய்யுது, தொங்கிட்டு இருக்கு. இப்ப பையன் விழுந்துருவான். டேன்னு சொன்னா கையை விட்டுருவான், போச்சு. ஆனா இவன் வந்து ஒரு விசுவாசி தான். பட் அவன் சினிமால ஸ்டண்ட் டைரக்டர். அவன் பம்மல் ரவி என்ன பண்ணிட்டான், இவனுக்கு புரிஞ்சிருச்சு, பையன்ட்ட ஓடி போய் டேன்னு சொன்னா கீழே விழுந்துருவான், விட்டுட்டானா நம்ம பிள்ளைய காப்பாற்றவே முடியாது. இவன் என்ன பண்ணா, இந்த ஸ்டண்ட்லயே பழகுனால டக்குன்னு 30 அடி சமர்சாட் அடிச்சு கீழே வந்துட்டாங்க.
ஒரே செகண்ட்ல வந்துட்டான். கீழே வந்துட்டு தம்பி விடுறா, கையை விடுறான்னு சொல்லிட்டான். அவன் அவங்க அப்பாவை பார்த்த உடனே கையை விட்டான், இவன் பிடிச்சிட்டான். அவ்வளவு ஃபாஸ்ட்ல ஒரு பிள்ளைகளை காப்பாற்ற ஒரு தகப்பனுக்கு சிந்தை இருக்குன்னு சொன்னா தேவன் எவ்வளவு ஃபாஸ்ட்ல வருவார்னு யோசிக்கணும். பைபிள்ல இருக்கு, பறந்து காக்கிற பட்சியை போல நான் இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் இருப்பேன். அவன் சாட்சி சொன்னான், இப்படி என் பிள்ளைய ஒரு செகண்ட்ல கர்த்தர் காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? தாவீது அவன் பிள்ளைய அவனை விரட்டின போது செருப்பு போட போறதுக்கு அவனுக்கு டைம் இல்ல, வெறுங்காலாய் நடந்து துக்கத்தோடு வெளியே வந்தான். வழியெல்லாம் அவனுக்கு அழுகுதான். எல்லாரும் பாக்குறாங்க, ராஜா காலில் என்ன கிடையாது, பாதரட்சை இல்ல, அழுதுகிட்டே ஒளிவு மறையில போனான். ஆனா கர்த்தர் அவனுக்கு பாதரட்சைகளை கொடுத்து அந்த காடுகளுக்குள்ள அவனை பராமரித்து மறுபடியும் சிங்காசனத்துக்கு அவனை கொண்டு வந்தார். ஒருவேளை சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள்ல உங்களுடைய ஆயத்தம் என்கிற ஜீவியத்தை நீங்க விட்டுருப்பீங்க, ஜெபத்தை விட்டுருப்பீங்க, பரிசுத்தத்தை விட்டுருப்பீங்க, பிரதிஷ்டைகளை விட்டுருப்பீங்க, தேவனோடு நெருங்கி உள்ள ஜீவியத்தை நீங்க விட்டுருக்கலாம். ஆனா உங்களுடைய பாதரட்சை எப்பொழுதும் நீங்கள் தொடுத்துக் கொள்ள வேண்டும். தாவீதை போல விட்டுவிடக் கூடாது. அப்படி விட்டிருந்தால் இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் அதை தொடுத்துக் கொள்ள முடியாக, பேதுருவை போல விட்டிருந்தால் மறுபடியும் நீங்கள் தொடுத்துக் கொள்ள முடியாக தேவ ஆலோசனை உங்களை தேடி வருகிறது. எகிப்திலே அந்த ஜனங்கள் சாதாரண கால்களோடு வேலை செய்து கொண்டிருந்த ஜனங்களை பஸ்காவின் நிமித்தமாக ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அவருடைய கால்களில் தொடுக்க செய்த தேவன் இளைய குமாரனுக்கு மறுபடியும் பாதரட்சிகளை தொடுத்துக் கொள்ள முடியான ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவன். அடுத்ததாக இந்த பாதரட்சை பழசாய் போகக்கூடாது. நம்ம ஆளுங்க பாருங்க, ஒரு மாசம் போடுவாங்க, அது பிறகு கலத்தி போட்டுருவாங்க. அது என்னது, பாரு பிச்சிடும், எதோ ஒண்ணு ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், பழசாயிரும். அது போய் பார்த்தா நம்ம பிறந்ததுல இருந்து எத்தனை செருப்பு போட்டிருப்போம், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல வந்தாங்க, அவங்க செருப்பு என்ன செய்யல, பழசாய் போகவே இல்லை. வாசிங்க உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டிரெஸ் மாத்துறதுக்கு, டிரெஸ் வாங்குறதுக்கு அங்க மார்க்கெட் கிடையாது. வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு விதைப்பு, அறுப்பு, களஞ்சியம் ஒண்ணுமே கிடையாது. டெய்லி காலையில எந்திக்கணும், அதிகாலையில எந்திரிச்சு அவங்க அப்படியே பாளையத்துல வெளியே வந்தா என்ன கிடைக்கும், மண்ணா கிடைக்கும், எடுத்து வச்சுக்கலாம். மண்ணா வாவிச்சு சாப்பிடலாம், இடிச்சு சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம், எப்படினாலும் அவனுடைய டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சாப்பிட்டுக்கலாம். 40 வருஷம் இதுதான் ஃபுட். அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இடையில அழுதாங்க, அதனால எதை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு பாதி பேர் செத்தான். ரைட். அதுக்கு பிறகு ஒருத்தனும் காடையும் கேட்கல, கௌதாரியும் கேட்கல, அது மண்ணாவே போதுன்ட்டு அமைதியா இருந்தாங்க. சாவை விட இதையே சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு ட்ரெஸ் மாற்ற முடியாது, இருந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டே வரணும். கர்த்தர் பாருங்க, 40 வருஷம் அவங்களுடைய ட்ரெஸ் என்ன செய்யல, பழசாய் போகவில்லை. பாதரட்சியின் வாறு கூட கர்த்தர் என்ன செய்யல. அவ்வளவு பிள்ளைகள், அவ்வளவு பெரியவர்கள், அவ்வளவு பெண்கள், சுமார் 6 லட்சம் பெண்கள் வந்தாங்க வெளியே, லட்சக்கணக்கான புருஷர்கள் வந்தாங்க. அவ்வளவு பேருடைய செருப்பும் பாதரட்சியின் வாறு கூட என்ன செய்யல, அருந்து போகல, அது பழசாய் போகல. தேவன் அதுல எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. ஏன்னா அது பழசா போச்சுன்னா அதை ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. அது பிஞ்சு போச்சுன்னா அதை ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தேவன் ஒவ்வொருடைய செருப்பு விஷயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கவனமா இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நான் எதுக்கு இந்த பாதரட்சிய பிரசங்கத்தை எடுத்தேன்னா, தேவன் எவ்வளவு கவனமா இருக்கிறார். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க, உபாகமம் 29:5 கடை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை, பாதரட்சிகள் வாறு அருந்து போகவும் இல்லை. அப்படி ஒரு வசனம் இருக்கு சங்கீதத்துல, நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பல இடங்கள்ல இருக்கு இப்படிப்பட்ட வசனங்கள். தேவன் அவர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அது பழசாய் போகவில்லை, அழகா அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும். நீங்க போலீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா, இல்ல மிலிட்டரியில போனீங்கன்னா, இந்த ஷூவை பராமரிக்கிறதுக்குன்னே என்ன இருக்கு, ஒரு அலவன்ஸ் இருக்கா? அதுக்குன்னே ஒரு அலவன்ஸ் கொடுத்துருக்கான். சும்மா அப்படியே ஷைன் பண்ணும். நீங்க நேவில எல்லாம் இருந்திருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்சிசில இருந்தா கூட அதுக்கு அப்படியே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. பாதரட்சை எப்பொழுதும் நல்ல அழகா இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கிறான்னு பாருங்க. ஆனா ஒரு சிலர்லாம் அப்படி இல்லை. ஒரு சிலர் வாறு அத்து அந்த செருப்பை திருப்பி 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 தச்சு போட்டுக்குவாங்க. அது ஏழ்மையினுடைய அடையாளமா இருக்கலாம், அதை பரியாசம் பண்ணல.
ஆனா பைபிள்ல ஒரு கூட்டத்தார் இப்படி பழுது பார்க்கப்பட்ட செருப்பை போட்டு வந்தாங்க. அவங்க யாரு? யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா காலெல்லாம் செருப்பெல்லாம் கிழிஞ்சி பிச்சு தச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க? ஐயோ, நாங்க பெறப்படும் போது நாங்க எப்படி போட்டிருந்தோம்? புதுசா போட்டிருந்தோம். இப்படியே வழியில இவ்வளவு தூரம் நடந்து வந்து அத்து தச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. வாசிங்க யோசுவா 9:5. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். எப்படி? பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை போட்டுட்டு ஒரு குரூப் வந்துச்சு. ஆனா அவங்க ரொம்ப ஏமாத்திட்டாங்க யோசுவாவை. நாங்க புறப்படும் போது அப்படி கடைசியில பார்த்தா பக்கத்து தெருவுக்காராங்க எவ்வளவு பேரும் ஏமாத்திட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அவங்களோட யோசுவா இந்த இடத்துல தவறு செய்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எப்படி உங்களுடைய பாதரட்சை ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அதே ரட்சிப்பு இருக்கா? அதே நம்பிக்கை இருக்கா? அதே தரிசனம் இருக்கா? அதே வெளிப்பாடு இருக்கா? அதே அழைப்பு இருக்கா? அதே பரிசுத்தம் இருக்கா? அதே பரலோக நிச்சயம் இருக்கா? அந்த தெய்வீக சிந்தை இருக்கா? யோசிச்சு பாருங்க. பழசாயிடுச்சா இல்ல அப்படி இருக்கா? உங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம். உங்களுடைய பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஆரம்பத்தில் இருந்தது போல அப்படியே இருக்கா? அழகா இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல கிபியோனுடைய கூட்டத்தில் சேர்ந்துட்டீங்களா? தச்சி தோட்டு தொங்கி இழுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பாதரட்சை, உங்களுடைய ஜீவியத்திலேயே ஆதி நிலவரம் கெட்டு போக கூடாது. ஆதியில இருந்த நம்பி அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதனால கர்த்தர் என்ன பண்றா தெரியுமா? மணவாட்டிக்கு செருப்புலயே சாயம் தீர்த்த செருப்பு கொடுக்கிறாரா. வேஷம் போடுற செருப்பு வேண்டான்ட்டு சாயம் தீர்த்த. வாசிங்க எசேக்கியேல் 16:10. எசேக்கியேல் 16:10. அவர் எனக்கு சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை கொடுத்தார். அதாவது வேஷம் இல்ல, ஒரிஜினலா கொடுத்தாரு. சித்திர தையலடை உனக்கு உடுத்தி சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து. சாயம் தீர்ந்துடணும். ஒரு சிலர் பாருங்க 2 நாள் நல்லா இருப்பாங்க, அது பிறகு பாத்தீங்கன்னா அந்த சட்டை வந்து சிவப்பு கலர் போயிடும். தண்ணியில போட்ட உடனே அவ்வளவுதான். ஒரு போராட்டம் வந்தா அதோட முடிஞ்சது, ஒரு பிரச்சனை வந்தா அதோட முடிஞ்சது. ஒரு சிலர் பாருங்க இந்த பாஸ்டர் காலத்துல பயங்கர எழுப்புதலா இருப்பாங்க, அடுத்த பாஸ்டர் காலத்துல ஆளே காண மாட்டாங்க, அதுக்கு அடுத்த பாஸ்டர் காலத்துல திருப்பி வந்துருவாங்க. இப்படி இந்த சீசன் லைஃப் நமக்கு கிடையாது. ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்ட பிறகு உனக்கு சாயம் இருக்கக்கூடாது, சாயம் தீர்ந்துடணும். உனக்குள்ளே வேஷங்கள் இருக்கக்கூடாது. சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஒரிஜினல் லைஃப் மட்டும் போதும், மேக்கப் தேவையில்லை. லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன கிடையாது? அலங்கரிப்பு தேவையில்லை. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பாத ரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. இன்றைக்கு இயேசு உன்னையும் என்னையும் அழைத்தால் இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் ஆயத்தமா இருக்கணும். எக்காலம் தொனிக்குமானால் மறுரூபம் அடையவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்களில் எத்தனை பேர் உங்களை நீங்கள் ஆயத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரும், இந்த வசனத்துக்கு நடுங்குகிற ஒவ்வொருவரும் கண்களை மூடுங்கள். முடிந்தால் முழங்கால் படிடுங்கள். சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய சந்நிதியில நம்மை தாழ்த்தி சமர்ப்பிப்போம். கர்த்தர் உன் பாதங்களை பார்க்க விரும்புகிறார். உன்னுடைய ஆயத்தத்தை காண விரும்புகிறார். உன்னுடைய ஊழியத்தை மறுபடியும் காண விரும்புகிறார். மறுபடியும் நீ கர்த்தரோடு நெருங்கி வருகிற காலங்களை அவர் விரும்புகிறார். எவ்வளவு நாள் நீ எகிப்திலே அடிமைத்தனத்திலேயே சிக்கி கிடக்க போகிறாய்? எல்லாரும் கண்களை மூடுவோம். சில நிமிடங்கள் முழங்கால் போடலாம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏதோ இன்னைக்கு வந்து செருப்பை பத்தி பிரசங்கம் பண்ணாருங்க, அவ்வளவுதான். உன் காலில் அந்த செருப்பு வந்துருச்சா? உனக்கு அந்த பாதரட்சைகள் இட்ட பாதங்களை கர்த்தர் பார்க்க முடியுமா? பாதரட்சைகள் இட்ட பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தர் உன் பாதங்களில் பாதரட்சைகளை தொடுக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் சமாதானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வருகைக்கு இப்பொழுது எக்காலம் துணித்தாலும்
இப்ப இயேசு என்னை கூப்பிட்டாலும் என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டு அவரோட போய் சேர நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உலக தரிசனங்களை வைத்துவிட்டு தெய்வீக தரிசனத்துக்கு கடந்து வாருங்கள். சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்களுடைய ஜீவியத்தில் உள்ள ஆயத்த குறைவுகளுக்காக மன்னிப்பு கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதங்கள் மிகவும் முக்கியம். அந்த பாதங்களிலே பாதரட்சைகள் அதைவிட முக்கியம். உன் பாதரட்சைகளிட்ட பாதங்களை கர்த்தர் பார்க்கட்டும். சங்கார தூதன் உன்னை தொடாமல் இருக்க வேண்டுமானால், உன் குடும்பத்தை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால், எகிப்தை விட்டு வெளியே நீ வர ஆயத்தமாகி நில். நம்பிக்கையோடு அந்த எகிப்தில் இருந்த ஜனங்கள் விடுதலையை நம்பி பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டார்கள். எல்லாரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். பஸ்காவை புசிக்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். வருகைக்கு போகணும்னு விருப்பப்படுகிறவர்கள் உங்களை தாழ்த்தி உங்களை தெய்வீக ஜீவியத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்க போகிறாய்? ஒரு காலத்தில் நீ வல்லமையாய் ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்தப்பட்ட ஒரு நபர், பிதாவின் வெளிப்படுத்தல் பெற்ற ஒரு நபர். இப்பொழுது நீ சிறைச்சாலையில பேதுருவை போல அடிமைப்பட்டு கிடக்கிறாய். எழும்பு. அவன் விழாவை தட்டி எழுப்பினான். உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், என் பின்னே வா. ஆமென். எத்தனை வருஷம் நீ கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்க போகிறாய்? ஏதோ உன் குடும்பத்தை ஒரு வல்லமை கட்டி வைத்திருக்கிறது. ஓ, பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டு வெளியே வா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை அல்ல. கர்த்தர் உன்னை கரங்களில் எடுக்கக்கூடிய காலங்கள். நீ இருக்க வேண்டிய இடம் பன்றி கொட்டகை அல்ல. தகப்பன் வீட்டுக்கு ஓடி வா. ஓ, புத்தி தெளியட்டும். பாவ வாழ்க்கை போதும். வேசித்தன வாழ்க்கை போதும். வா, தகப்பன் வீட்டுக்கு வா. ஆமென். உனக்கு ஒரு பாதரட்சையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுபடியும் கிருபையை தொடுத்துக்கொள், பலத்தை தொடுத்துக்கொள், அபிஷேகத்தை தொடுத்துக்கொள். ஆமென், 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 ஆமென். வெறுங்காலாய் ஒலிவு மலைக்கு ஏறி போனதானே அந்த தாவீதுக்கு பாதரட்சைகள் கிடைத்தது. அவன் இழந்து போன சிங்காசனம் மறுபடியும் அவனுக்கு கிடைத்தது. ஆமென். நீ இழந்து போன கிருபை உனக்கு மறுபடியும் கிடைக்கும். இழந்து போன சிங்காசனம் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்து போன ஆத்துமாக்கள் மறுபடியும் உனக்கு கிடைக்கும். நீ இழந்து போன சபை உனக்கு திரும்பி கிடைக்கும். நீ இழந்து போன ஊழியம் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்து போன ஐஸ்வர்யம் உனக்கு திரும்ப கிடைக்கும். பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். ஆமென். காலேப் சொன்னான், அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களில் அத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஓ, 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களும் சொன்னார்கள், எங்களுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சை பழசாய் போகவில்லை. இந்த சபையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு இருந்த அதே பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? புதிய எருசலேம் அது பழசாய் போகாது. ஒவ்வொரு நாளும் புதியது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களுக்காக எடுத்துக்கொண்டு எத்தனை பேர் 3 காரியத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? 1, சமாதானம். தயவு செய்து சபையில எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாயிருங்கள். தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாயிருங்கள். தயவு செய்து தேவனோடு நீங்கள் சமாதானமாயிருங்கள். தயவு செய்து உங்களுடைய நடத்திப்புக்காரர்களோடு நீங்கள் சமாதானமாயிருங்கள். அதுக்கு எப்பொழுதும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கர்த்தாவே, நான் சுவிசேஷம் சொல்லுவேன் கர்த்தாவே. 2 வார்த்தையாவது நான் மற்றவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஓ, கண்ணு தெரியாதவன் சுவிசேஷம் சொல்லுகிறான், முடமானவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், செவிடர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ சுவிசேஷம் சொல்லு. சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்துக்கொள். இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படுத்திக்கொள். எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. திடீரென்று ஒரு நாள் எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்தான். இவன் நினைத்தான் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று யோசித்து தீர்க்கதரிசியினுடைய முகத்தை பார்த்தான். அவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் தீர்க்கதரிசியோ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தான். நீ பிழைக்க மாட்டாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, கர்த்தர் உன்னை எடுக்கப் போகிறார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இது அவன் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தை. திடீரென்று நான் உன் ஓட்டத்தை முடிக்கப் போகிறேன் என்று தேவன் சொன்னபோது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி இருக்கும்? காரணம், அவன் மரணத்தை சந்திக்க ஆயத்தம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், உன்னை நீ சரிப்படுத்திக் கொள் என்று சொன்னால் உங்களில் எத்தனை பேர் சரி ஆண்டவரே என்று உங்களை ஒத்துக்கொள்வீர்கள்? அப்படி சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சொற்பமானவர். நான் சொன்ன தமிழ் உங்களுக்கு புரியலையா? இன்றைக்கு உன் ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன், நீ பிழைக்க மாட்டாய், நீ என்னிடத்தில் வர நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா உங்களை எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? மறுபடியும் கை வைத்த முடியல. காரணம், நம்முடைய ஜீவியத்தில் உள்ள குறைபாடுகள். இன்னும் நாம் உலகத்தை குறித்த பல கவலைகள் நமக்கு இருக்கிறது.
அது நிர்பந்தமான ஒரு நிலவரத்துக்கு உன்னை கொண்டு போய்விடும். தாழ்த்து. இன்றைக்கு கூப்பிட்டாலும் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது எக்காலம் துணித்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்னை ஆயத்தப்படுத்த முடியாதவனாய் இருக்கிறேன், நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எப்பொழுது நீர் வந்தாலும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்துக் கொண்டு நான் உம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வா என்று அவர் அழைத்தார், அவருடன் செல்ல நீ ஆயத்தமா? வா என்று அவர் அழைத்தார், செல்ல நீ ஆயத்தமா? ஆவியும் மனவாட்டியும் வாரும் வாரும். நானூறு வருடம் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்த ஜனங்கள் ஒரு நம்பிக்கையோடு பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு பஸ்காவை ஆசரித்தது உண்டானால் அவர்களை விடுவித்த தேவன் உன்னை விடுவிக்க மாட்டாரா? இன்றைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். சர்வ வல்லமை பொருந்திய அந்த ஏரோதுவின் பிடியிலே சிக்கி தவித்த அந்த பேதுருவை பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். இப்போது உன்னுடைய நிலவரம் எவ்விதமாக இருந்தாலும் சரி, உன்னை ஆயத்தப்படுத்த நீ இது நேரம் தான். எந்த நேரம் வந்து விட்டது? உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்படியானால் என்ன அர்த்தம்? தேவன் உன்னை விடுவிக்கும் நேரம் வந்து விட்டது. தேவன் உன்னை பரிசுத்தமாக்கும் நேரம் வந்து விட்டது. தேவன் உன்னை எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜகுமாரத்தையே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று கர்த்தர் நம்மை சொல்லக்கூடிய, பார்த்து சொல்லக்கூடிய அப்படி ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் வசனம் கேட்ட எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமாதானத்துக்கும் ஊழியத்திற்கும் எப்பொழுது இயேசு வந்தாலும் அவரை சந்திக்கவும் ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரங்களாய் வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் உருவாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் ஆயத்தமாயிருக்கிறவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெய கீதம் பாடிடுவோம், மீட்பின் நாளிது வருவதா. துன்பத்தை சகிக்கும் சபை இன்ப வீட்டில் திட்டமணாளன் வாரா. துன்பத்தை சகிக்கும் சபை இன்ப வீட்டில் திட்டமணாளன் வாரா. ஆனந்தம் கொள்ள இயேசு சபையே அதிவேகம் வரர் மணவாளன். ஆனந்தம் கொள்ள இயேசு சபையே அதிவேகம் வரர் மணவாளன். அதிக துன்பம் அனுபவிப்பார், சீக்கிரமும் துன்பம் ஒழிந்திடுமே. சோர்ந்தீராய் அவர் சபையே, மேகமதில் அவர் உயர்த்திடுவார். சோர்ந்தீராய் அவர் சபையே, மேகமதில் அவர் உயர்த்திடுவார்.